கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பட்டாணி சுண்டல், பச்சை பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதல் நாள் நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் தேவையான அளவு பட்டாணி. இப்போ இதை மறுபடியும் நல்லா அலசிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு அது மிதக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுக்கலாம். நல்லா வெந்துட்டாலும் நல்லா இருக்காது, அதே மாதிரி வேகலைனாலும் நல்லா இருக்காது. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுண்டல் வகைக்கெல்லாம் நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப ஆயிலியாக தெரியும். அதனால் தேவையான அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. காரத்துக்காக பச்சை மிளகாய் 3, வரமிளகாய் 1 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ணியிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு பொடி, தேவையான அளவு பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற வெங்காயத்தை நான் ஃபைனலாக ஆட் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டேன். இப்போ பட்டாணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. என்னதான் பட்டாணியை நம்ம நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருந்தாலும் அதில் ஒரு ஈரப்பதம் இருக்கும். ஸோ அந்த ஈரப்பதம் எல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பாதி கேரட்டை நல்லா சின்ன சின்னதாக இருக்கிறதுலே சின்ன ஓப்பனிங்கில் நல்லா திருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இதை இப்படியே சாப்பிட்றத விட இன்னும் டேஸ்ட்டாக எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்கை இப்படியே கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு இன்னும் கூட இதை டேஸ்ட் ஆக்கிறதுக்காக இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா அதில் மேலே லைட்டாக கொஞ்சம் தேங்காய் துருவலும் பச்சையாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் நல்லா மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் நீங்கள் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும் போது நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா வெந்த மாதிரி ஆகிடும், பச்சையாக இருந்தால் தான் டேஸ்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நிறைய கமெண்ட்ஸும் லைக்ஸும் கொடுங்க.